ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான வாழை இலை சைவ விருந்து. இந்த விருந்து விமன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக இந்த விருந்தில் என்னென்னலாம் ரெசிபீஸ் இருக்குது, இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெஜ் மீல்ஸோட மெனூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேசரி, உருளைக்கிழங்கு மசால் ஃப்ரை, காலிஃப்ளவர் பட்டாணி கூட்டு, சாம்பார், ரசம், அப்பளம், வடை, இது எல்லாமே தான் இந்த மெனூஸில் இருக்க போகுது. இதில் ரசம், சாம்பார், உருளைக்கிழங்கு மசால் ஃப்ரையோட ரெசிபீஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ கேசரி அண்ட் காலிஃப்ளவர் கூடு இது ரெண்டும் தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நான் சாம்பாருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுருக்கேன், அது ஒரு சைடு வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில ரசம் தாளித்து விட்டுடலாம். ரசத்துக்கு தேவையானது எல்லாமே கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கரைச்சி வச்சுருக்க ரசம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நுர வரணும். நுர வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே பருப்பும் வெந்துடும். அவ்வளோதான், நுர வந்துருச்சு, ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் இதில் வெந்துட்டுருக்கு. நான் பருப்பு வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுட்டேன். அதுலேயே நான் முருங்கைக்காய் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போது இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வெந்துருச்சு. அதோட இப்போ பருப்பு எடுத்து வச்சுருந்ததையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதி வரணும். வந்துருச்சுன்னா சாம்பாரும் ரெடி ஆகிடும். அடுத்ததாக நான் கேசரி செய்ய போகிறேன். கேசரிக்கு என்னென்னலாம் வேணுங்கிறத பார்த்துடலாம். கொஞ்சம் போல் முந்திரி, திராட்சை, 3 ஏலக்காய், 1 கப் ரவா, 50 கிராம் நெய், அதே அளவு சர்க்கரை, 1 கப் சர்க்கரை, 1 டம்ளர் காய்ச்சின பால். இப்போது கேசரி செஞ்சிடலாம். இப்போ எம்டியான ஒரு வானலியில் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஹீட் ஆனதும் ரவா ஆட் பண்ணதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதில் அடி பிடிக்காமல் கரிஞ்சிடாமல் இந்த ரவா நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரவா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதுலேயே கொஞ்சம் போல் நெய் ஊற்றி முந்திரி, திராட்சை ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு, திராட்சை வறுத்து எடுத்தாச்சு. இதுலேயே 3 கப் போல் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதில் ஜீனி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் கரையட்டும். இப்போது ஏலக்காய் சேர்த்துட்டு கேசரி பவுட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வறுத்து வச்சுருக்க ரவாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா கரண்டியில் வச்சு கிண்டி விடணும். அப்போ தான் கட்டிப்படாது. ரவை நல்லா கட்டிப்படாத அளவுக்கு கரண்டியால் நல்லா கிளறி விட்டாச்சு. இதில் இப்போது முந்திரி பருப்பு, திராட்சை, கொஞ்சம் போல் நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது செய்கிற வரைக்கும் ஃப்ளேமில் சிம்மில் தான் வச்சுக்கணும். ஃபைனலாக காய்ச்சின பால் ஆட் பண்ணும்போது ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், கேசரி ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு மசால் ஃப்ரைக்கு வந்து இப்போ ரெடி பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் போல் தேங்காய், 12 பல்லு பூண்டு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையுமே தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்தால் ஃப்ரை ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் பட்டாணி கூட்டு செஞ்சுக்க போகிறோம். இதில் வந்து காலிஃப்ளவரில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃப்ளேவருக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம், பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் போல் தேங்காய், இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு, இது நல்லா வெடிச்சதும் சின்ன வெங்காயம் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது காலிஃப்ளவர் அண்ட் பட்டாணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கிட்டு அப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா வேகணும். காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். இப்போ வேக வைக்கும்போது அந்த தண்ணி வந்து வற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு கூட்டு மாதிரி ரெடி ஆகிடும்.
தண்ணி வந்து கொஞ்சம் போல் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த சூட்லேயே வந்து மிச்ச தண்ணியும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ வந்து கொஞ்சம் போல் மல்லித்தலை தூவிக்கலாம். அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வடை அண்ட் அப்பளம் இது 2 தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். வடைக்கு வந்து ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. அப்பளம் வந்து பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம். ஃபைனலாக டிஷ்ஷஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எல்லாமே. தால், கேசரி, உருளைக்கிழங்கு மசால் ஃப்ரை, காலிஃப்ளவர் கூட்டு, சாம்பார், சாதம், ரசம், அப்பளம், மாங்காய் அண்ட் நெல்லிக்காய் ஊறுகாய், வடை,